முதலமைச்சராக இருந்துக்கிட்டு இந்த அளவுக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்புக்கு அவர் இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் கிடையாது. சம்பவம் நடந்து கேள்விப்பட்ட உடனே அந்த 5 பேர் மேலே நடவடிக்கை எடுத்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயில் காமிச்சிட்டாரு. அது சம்மந்தப்பட்ட அதிகாரியும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு, ஒரு சிலரை வேலையை விட்டு எடுத்துட்டார். அவங்க குடும்பத்துக்கு அவர் ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்கணுன்ற அளவுக்கு இறங்கி வந்திருக்காருன்னா அது மாதிரி முதலமைச்சர் நம்ம பார்க்க முடியாது. நான் அவங்க அந்த அம்மாக்கிட்டையும் ஃபோன் பேசி மன்னிப்பு கேட்டார், அவங்க தம்பிக்கிட்டையும் கேட்டார். அவருக்கு என்னென்ன உதவி வேணுமோ அந்த உதவி பண்ணார். உதவி பண்ண 3 சென்ட் நிலம் கொடுத்தாரு, 5 லட்ச ரூபா கேஷ் கொடுத்தாரு, ஏதோ இன்னைக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்துட்டாரு. ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி செய்கிறாருன்னா அது நம்ம இந்தியாவில் எந்த ஸ்டேட்லையும் பார்த்து இருக்க முடியாது, கேள்விப்பட்டு இருக்க முடியாது. இப்போ சொல்ல போனோம்னா நேற்று அந்த நியூஸ் நான் பாலிமரில் நைட்டு 10 மணிக்கு பார்த்தேன். அவர் ஃபோன் பண்ணி அந்த பையனோட அம்மா கிட்ட வந்து நடந்த விஷயத்துக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன்னும் போது எனக்கு கஷ்டமாயிருச்சு. ஏன்னா ஒரு தமிழ்நாடு சிஎம் இறங்கி வந்து சாரி கேட்குற அளவுக்கு வந்து காரணம் வந்து இந்த போலீஸ் தான். அந்த 5 பேர் பண்ண வேலையால் சம்மந்தம் இல்லாத இவர் சாரி கேட்க வேண்டியதாகிடுச்சு. பார்க்காத போஸ்டிங் பார்க்காத இறங்கி வந்து கேட்டிருக்காரு. கேட்கணும்னு அவசியம் இல்லை, கேட்டார். பட் அவர் ஸ்டெப் எடுக்கன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஸ்டெப் எடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்கள சஸ்பெண்டோ டிஸ்மிஸோ எது பண்ணாலும் இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் இது நடக்காத பார்க்கணும். அது சிஎம் பண்ணுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு இடத்துல நடந்தது வந்து ஒரு விபத்து மாதிரி தான். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி முதலமைச்சர் மன்னிப்பும் கேட்டார். அதுக்கப்புறம் வந்து அவங்க குடும்பத்துக்கு தேவையான வேலை வாய்ப்பும் கொடுத்துட்டாரு, 5 லட்சமும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் தாழ்மையாக மன்னிப்பும் கேட்டார். இதுக்கு மேலே அவங்க வந்து எதிர்கட்சிக்காரு இன்னத்துக்குனால பிரச்சனை பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏடிஎம்முக்கும் பிஜேபி கட்சியும் போராட்டம் பண்ணுறாங்க. இது எதுக்காக போராட்டம் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் முதலமைச்சர் வந்து அவர் கேட்டது மன்னிப்பு கேட்டார். இதுக்கு மேலே இன்னும் அவர் என்ன பண்ணுவார்? அவ்வளோ பெரிய ஆட்சியில் இருக்கிற பொறுப்பில் இருக்கிறவரே பண்ணியிருக்கும் போது இதுக்கு மேலே அவங்க பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அரசியலுக்காக இந்த மாதிரி பெருசாக ஆக்கி பயன்படுத்திக்கிறாங்க. என்னுடைய வியூ வந்து என்னன்னா, ஒரு முதலமைச்சர் அவர்கள் வந்து நேரடியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு நேராக அவங்க தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவங்க நலனை விசாரித்து அவங்க துக்கத்தில் பங்கேற்று அந்த துறைக்கு நடவடிக்கை சொல்லி உத்தரவிட்டு அந்த குடும்பத்துக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு அரசு பணியும் கொடுத்து அவங்களுக்கு ஒரு நிதியும் ஒரு 5 லட்சம் ரூபாய் சார் ஏதோ கொடுத்துருக்கிறாரு. இது போல ஒரு உடனே ஒரு நடவடிக்கை எடுத்த முதலமைச்சர் இப்ப தற்போது உள்ள முதல்வர் தான் அவர். இதே ஒரு எதிர்கட்சியில் இருக்கிறவங்க 1000 பேர் விமர்சனம் பண்றாங்க. நாங்களாம் தொடர்ச்சியா நாங்க வாட்ச் பேப்பர் நியூஸ்ல படிக்கிறதுனால இதே கேட்கறவங்களுக்கு வந்து நான் ஒரு கேள்வி அவங்களை கேட்கிறேன், பொதுமக்களா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சாத்தான் கொள்ள 2 பேர் அப்பம் புள்ளி அடிச்சு சாவடிச்சாங்களே, அவங்களுக்கு என்ன பதில் சொன்னாங்க? கேட்கிற கவர்மெண்ட் இது வரைக்கும் பதில் சொல்லல. ஆனா இவரு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொறுப்புணர்ச்சியோட அதுக்கு உடனே ஒரு தீர்வு காண ஒரு முதலமைச்சர். நான் ரொம்ப நேரத்துல இருந்து ரொம்ப சந்தோஷம் இருக்கிறேன். நம்ம போட்ட ஒரு வாக்கு பின் போல ஒரு கரெக்டான முதல்வர் தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம் சொல்லிட்டு 1000 பேர் விமர்சனம் பண்ணுவாங்க சார். விமர்சனம் பண்ணது வந்து அவர் தான் அடிச்ச போலீஸ்கார் நடவடிக்கை எடுத்துட்டார்ல, அந்த குடும்பத்துக்கும் சொல்யூஷன் பண்ணிட்டார்ல. இதுக்கு மேல ஒரு முதலமைச்சர் இது மேல என்னதான் பண்ணணும்? எனக்கு தெரிஞ்சு எந்த மாநிலத்திலும் பண்ணல, இந்த மாநிலத்தில் இந்த முதலமைச்சர் பண்ணியிருக்காரு. உடனே மினிஸ்டர் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அவர் மினிஸ்டர் போயிட்டு அவங்க ஃபோன்லேருந்தே போட்டு கொடுத்து இவர் உடனே பேசி அந்த தம்பிக்கிட்டையும் பேசியிருக்காரு. நாங்கள் இருக்கிறோம். அவங்க தம்பி வந்து சொன்னாங்க அப்பா இல்லாத பசங்க நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கும் ஸ்டாலின் நாங்கள் இருக்கிறோம்ப்பா, நான் உடனே ஸ்டெப் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க உடனே எடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். இது மட்டும் இல்லை, நிறைய விஷயத்தில் அவங்க உடனே தான் ஸ்டெப் எடுக்கிறாங்க. நான் இப்போ எங்கள் வீடு வந்து நான் புழலில் இருக்கிறேன். குளத்தூர் ஏரியாவில் தண்ணி வந்தாலும் அவர் உடனே நைட்டு அந்த லாஸ்ட்டு ஃப்ளட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, உடனே வந்து அந்த தண்ணியில் இறங்கி வந்து அந்த நைட்டில் கூட வந்து உடனே ஸ்டெப் எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் நல்லா பண்ணுது. உடனே எந்த விஷயமா இருந்தாலும் உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. எனக்கு நான் வந்து ஜெயலலிதா அம்மா கட்சி நான். ஆனாலும் நான் இப்போ இவர் வந்ததுலேருந்து நல்லதாக செய்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கூட. அந்த அம்மா கட்சி எப்போ விட்டுட்டேன். ஆனால் இவர் இந்த அளவுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறாருன்னா அது பெருந்தான்மா நல்ல இதுதான், நல்லது தான் செய்கிறாரு. அவர் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு எனக்கு என்ன வந்துச்சுலே அப்படின்னு சொல்லி அவர் இல்லையே, நல்லதாக செய்கிறாரு. மன்னிப்பு கேட்டார். உங்களுக்கு என்ன தேவையோ கவர்மெண்ட் வேலை கொடுத்துருக்கிறாரு. அவங்க அடிச்ச ஆளுங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு, வேலை இல்லாத போயிட்டு ஜெயிலில் போட்டாச்சு. நல்லது தான் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. நல்லவர். ஆனால் நான் பக்கா நாங்கள் ஏடிஎம்க்கு தான் ஃபர்ஸ்டெல்லாம். ஆனால் இப்போ வந்து இவங்க கட்சி தான். நான் இது நல்லா பண்ணுறாருன்னுட்டு இப்படி வந்துட்டேன் நான். அது மிகப்பெரிய தவறு. இது வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒருத்தர் 2 பேர் பண்ணுற தவறால இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் பேர் கெட்ட பேராகுது, தமிழக அரசு பேரும் கெட்ட பேராகுது. இது வந்து அவங்க தனியாக யார் தனியாக அப்படி என்ன பண்ணாலும் அவங்க மேலே தனிப்பட்ட நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கும். அதுதான் கரெக்டான விஷயம்னு நான் நினைக்கிறேன். அவர் எல்லாத்தையுமே செஞ்சுட்டாருன்னும் போது அதுக்கப்புறம் செய்கிறதுக்கு ஒன்று என்ன இருக்குது, அவங்களே கரெக்டாக செய்கிறாங்களே, அதுக்கப்புறம் நம்ம வேறு எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அவங்க செய்கிறாங்கன்னும் போது அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். ஸோ ஒருத்தர் 2 பேர் இது மாதிரி செய்யாமல் வேணால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கரெக்டாக இன்னும் ஸ்ட்ரிக்டாக கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கலாம். ஏன்னா ஒருத்தர் 2 பேர் பண்ணுறதுனால ஒட்டுமொத்த நல்ல போலீஸ்லாம் இருக்காங்க, நல்ல டிபார்ட்மெண்ட்டில் ஒழுங்காக
ஒழுங்கா ஹானஸ்டாக ஒர்க் பண்ணுறவங்களா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சில பேரால் எல்லாருக்குமே பிரச்சனைகள் ஆகுது. நம்ம தமிழக அரசுக்கும் இது பிரச்சனை ஆகுதுன்னும் போது அது வந்து அவங்க மேலே தான் இது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும்.